ஒரு டே ஃபுல்லாக இப்படி போகுமா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு வெனஸ்டே ஆஃப்டர்நூன் ஒரு ஒர்க் விஷயமா ஆஃப்டர்நூனுக்காக குக் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து மார்த்தனம் தான். ஒர்க் விஷயம் முடிச்சுட்டு பக்கத்தில் தான் அம்மா வீடுனால அங்கே போயிருந்தோம். இங்கேயும் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணல. சரி நெக்ஸ்ட் டேயும் மார்த்தாண்ட வரணும், மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வரணும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஈவினிங்கே உடனே அங்கேருந்து திருப்பி திருவனந்தபுரம் வந்துட்டு லஃபியும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி போயிட்டோம். திருப்பி மார்த்தாண்ட போகும்போது நைட் ஆகிட்டு. ஸோ அந்த டே ஃபுல்லாக ட்ராவல் மாதிரி தான் இருந்து. நெக்ஸ்ட் டே வந்து அப்பா கிட்ட சொல்லி பாப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ பாப்பானா யாருன்னா என்னோட அக்கா பொண்ணு தான். அப்பா வந்த பிறகு அவகிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே நல்லா டைம் பாஸ் ஆகிட்டு இருந்தது. அவள் விளையாடிட்டு இப்போ என்கிட்ட எப்படி ஓடி வரன்னு மட்டும் பாருங்க. கரெக்டாக ஈவினிங் ஜம்ப் ஆயிடலாம். ஸோ ஈவினிங் வந்து சுண்டல் தந்துருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து போர் அடிக்கின்னு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் இல்லை, சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து எனக்கு ஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால நான் ராமோட ஃபோன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எப்போ இவ அவள் ஃபோனை தானே பார்த்துட்ருப்பா, என்னடா இவன் நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் விடுவாங்க பாருங்க. இந்த நேரம் இருக்க இருக்க எனக்கும் போர் ஆகிட்டு பின்ன நான் எழுந்திரிச்சு கொஞ்சம் வாக் போயிட்டேன். இல்லை நான் தலையும் ஆட்டிக்கிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் கீழே ஆறு உண்டு. இப்போ ஆறில் குளிக்க போகலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஸோ அப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நானும் ராமு மட்டும்தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஆற்றுக்கு போகிறதுக்கு உள்ள வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். ஒரு வழியாக ஆறுக்கு வந்தாச்சு. அதை தெரியுதுலாம், அதுதான் ஆறு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஆரோட அக்கறையிலையும் அங்கே ஸ்டெப்பெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுதான் இந்த சைடு தெரியுது. நான் உங்களுக்கு மீன் காமிச்சு தரேன். ரொம்ப குட்டியாக கரையில் வந்து ஓடிட்டு இருந்தது எல்லா மீனும். தண்ணியும் நல்லா கிளியராக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இதுக்கு பிறகு போனோன்னா வேறு ஆள்காரெலாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, வேலை முடிச்சுட்டு வரவங்கலாம். அதனால் சீக்கிரம் குளிச்சு முடிச்சு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீக்கோட கண்டினியூஷன் vlogs பார்ட் 2 உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது மார்னிங் அப்லோட் பண்ணுறேன், அதை வந்து நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் guys. Bye. உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை பொது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே.